அவள் உள்ளம் ஆண்டவரையே நம்பியிருந்தது. இரக்கம் மிகுந்தவளே, சூசன்னா பரிசுத்தமான பெண்மணி, பக்தி நிறைந்தவள், நல்லவள், பேரழகி. அவள் மீது தீயெண்ணம் கொண்ட இரு முதிய நீதிபதிகளின் வஞ்சக தவறான ஆசைக்கு அர்ப்பணித்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் தன்னை சாவுக்குள்ளாக்கவும் தயங்கவில்லை. கணவன், குடும்பத்தார், உறவுகள் அனைவருமே அவளை கைவிட்ட நிலை. அவளை பற்றி தவறான எண்ணத்தை கொண்டிருந்த சூழலிலே கைவிடாத கடவுளை நோக்கி பார்க்கிறாள். என்னுடைய பரிசுத்தம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் என் பரிசுத்தை என் ஆண்டவர் அறிவார். அவர் முன் நான் நீதிமான். என்னை எப்படியும் அவர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையும் துணிவும் அவரிடம் இருந்தது. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை காப்பாற்றினீர். அரசு அலுவலன் மகனை சுகமாக்க வருமாறு அழைத்த பொழுது மகன் நலமாய் உள்ளான் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பிக்கை கொண்டான். மகனை உயிரோடு பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை ஒரு பொழுது கைவிட மாட்டார் என்ற வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்கள் வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீர் கரப்பிடித்து காப்பீர் என்ற விசுவாசத்தோடு வாழ கிருபை செய்தருளும்.